بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Always Quran Academy. My name is Muhammad Hamis. My sister name is Nasmira. My topic is Dargah. அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்தான் நம்மளை படைத்தான். அதனால் அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் எதெல்லாம் படைப்பினங்களை வணங்கக்கூடாது, இறந்தவர்கள் கபருக்கு போய் அவர்கள் வணங்கினால் அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைத்ததாகவும் இணை வைத்ததாகவும் ஆகிவிடும். அதனால் அல்லாஹ்வை ஒருவனிடமே வணங்க வேண்டும். அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்யுபவன். அல்லாஹ் ஒருவனே. இறந்தவர்களோ மனிதர்களோ நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஆகையால் அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும். நம்மளுக்கு ஏதாவது தேவை என்றால் மற்றவரிடமோ இல்லை தர்காலையோ போய் கேட்டால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாகவோ இல்லை சிறுக்கு வைத்ததாகவோ ஆகிடும். அதை அல்லாஹ் தடை செய்து இருக்கிறான். அதை நரகத்துக்கு போகிற அளவிற்கு அது பெரிய தண்டனையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Hafsa Fatima. Always Academy. My tutorial name is Sakia Fatima. தண்ணீர் குடிப்பது சுன்னத்துகள். வலது கையால் குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, பிஸ்மில்லா 3 முறை சுவாசித்து குடிப்பது. குடித்து முடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முஸ்பிரா அல்வேஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். என்னோட டியூட்டர் நேம் ஃபர்ஹானா. இன்னைக்கு நான் பேச போறது அல்லாஹ் தடை செய்துள்ளவை. முதலாவது அன்னையை புண்படுத்துதல், அதாவது நம்மளோட தாய் நம்ம கைகளாலோ வார்த்தைகளாலோ காயப்படுத்துறது அல்லாஹ் தடை செய்துள்ளான். இரண்டாவது அடுத்தவருக்கு உரியதை தர மறுப்பது, அதாவது அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை தர மறுக்கிறத அல்லாஹ் தடை செய்துள்ளான். மூன்றாவது அடுத்தவருக்கு உரியதை தருமாறு கேட்பது, அதாவது அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நம்மளுக்கு தருமாறு கேட்கறது அல்லாஹ் தடை செய்துள்ளான். நான்காவது பெண் சிசுக்களை உயிருடன் குறைப்பதை அல்லாஹ் தடை செய்துள்ளான். ஐந்தாவது இவ்வாறு சொல்லப்பட்டது அவர் சொன்னார் என உறுதி இல்லாத விஷயத்தை பேசுவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான். ஆறாவது அதிகமாக கேள்வி கேட்பதையும் ஞாபகம் கேட்பதையும் அல்லாஹ் தடை செய்துள்ளான். ஏழாவது செல்வத்தை வீணாக்குவது, அதாவது அதிகமாக செல்வத்தை வீண்விரயம் செய்வதை அல்லாஹ் தடை செய்துள்ளான். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவற்றிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எவைஸ் குர்ஆன் அகாடமியில் படிக்கிறேன். என் பேர் நூர் லத்தீஃபா சையதா பின்த் சையத் இப்ராஹிம் ஷா. எனக்கு 17 வயசு. என் ஆசிரியர் பேர் டாக்டர் நஷீமா அஸ்மி. இதுக்கு நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சொல்கிறேன். ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மஸ்ஜித் நபவியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே ஒரு வயதான பெண் நுழையிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு கிட்ட நபி கேட்குறாங்க, யார் அந்த வயதான பெண் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறது? அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபியே அது உங்கள் அன்பான மகள் ஃபாத்திமா தான். அப்போ நபி ஆச்சரியப்படுறாங்க, என் மகள் ஃபாத்திமாவாது? அந்த ஆச்சரியக்கூடிய நபி போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ் கிட்ட துஆ பண்ணேன். நான் வெளியே போகும்போது வயதான பெண்ணாக தெரியணும்னு, வீட்டுக்குள்ளே கணவர் கூட இருக்கும்போது நான் எளிமையான பெண்ணாக தெரியணும்னு அல்லாஹ் என் துஆவை ஏற்றுக்கிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போகும்போது அவங்க அழகாக மறைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுறோன்னா, வெளியே போகும்போது தான் நம்ம அழகான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஓவராக மேக்கப் போட்டுக்கிட்டு, எதுக்காகனா
அடுத்தவங்க வெளியே உள்ளவங்க நம்மளை பார்க்குறக்கு. ஆனால் இது ஒரு தப்பான வழி. நம்ம ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி வெளியே போகும்போது நம்ம அழகாக மறைச்சிக்கிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை நேராத வழியில் கூட்டி போவான். ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. جزاك الله خير.